ஹலோ ஸ்வீட்டீஸ். இன்றைக்கி நம்ம பருப்பு கீரை கடையலாமா? இது ஆமாம், பருப்பு கீரை கடையல் பார்க்க போகிறோம். துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம். நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும், அதெல்லாம் கடந்து தான் வரணும், வேறு வழி இல்லை. வாழ்க்கையே கடந்து வந்தாச்சு. ஆமாம், இதெல்லாம் இந்த கொசு தொல்லை தாங்கிறது இல்லை. ஒரு வெங்காயம் போட்டு, இது வந்து சின்ன சைஸாக இருக்குது. ஆமாம், இல்லை பரவாயில்ல, சின்ன சைஸாக இருந்தாலும் ஒரு பூண்டு நிறையாவே போடுங்க. பூண்டு ஃபஸ்ட்டெல்லாம் நான்வெஜ் போனால் தானே வீடியோ நல்லா ரீச் ஆகும். இப்போ ஷார்ட்ஸ் வெஜ் போனாலும் ரீச் ஆகுது. பருப்பு, தக்காளி, பூண்டு, வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. எத்தனை மிளகாய் இது? இது நீங்கள் காரம் சாப்பிட்ற அளவு போட்டுருங்க. எப்படியும் ஒரு 10 மிளகாய்க்கு மேலே இருக்கும். 10க்கு மேலே இருக்கும். புளி வந்து கொஞ்சம் மண்ணாக இருக்க போதுங்க. தண்ணியில் லேசாக அப்படி அலசிட்டு போடுங்க. கீரை, பருப்பு கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பள்ளி இதில் போட்டுருங்க. வெயில் காலம் உடம்புக்கு நல்லது. பருப்பு கீரையா? ஆமாம். எல்லா கீரையுமே உடம்புக்கு நல்லது தான். ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் எடுத்துங்க. உப்பு போட்டதுன்னா முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு மாதிரி வெங்காயம், பூண்டு, தாளிங்கிறது, கல்லுப்பு, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுங்க. கீரை கடையும் போது தேவைன்னா போட்டுக்கலாம். தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றுங்க. ஏன்னா வந்து பருப்பு கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதிகம் தண்ணி ஆகிடக்கூடாது. கொஞ்சமாக, அவ்வளோதானே? ஆமாம். எத்தனை விசில் வைக்கணும்? 4 விசில் போதும். பருப்பு எத்தனை பருப்பு? 50 கிராம் போட்டிருக்கேன். 50 கிராமா? ஆமாம். சரி, ஏன்னா அதிகமாக போடக்கூடாது. ஒரு கட்டு கீரைக்கு நான் 50 கிராம் தான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் இருந்தால் பெரிய ஃபேமிலி அப்படின்னாக்கா 100 கிராம் போட்டுங்க. கரெக்டாக தான் இருக்கும். சரி, ஓகே. எப்பவுமே கீரைக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க, நல்லாயிருக்கும். இது கடையும் போது பார்க்கலாம். ஓகே, குக்கர் இதாகிடுச்சு இல்லைம்மா? ஓகே. 3 விசில் போட்டால் கூட போதும். ஆனால் கொஞ்சம் 4 விசில் நம்ம கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகும். சாஃப்டாக வேகும். வாசனையே சாப்பிடணும் போல இருக்குது. இன்னைக்கு சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ? எல்லாரும் சந்திர கிரகணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் வேண்டிங்க. நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர் ஏறணும். ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வேறு எதாவது மாடிஃபை பண்ணணுமா, எப்படி பண்ணலாம் பாருங்கள். லைவ் ஒரு வாட்டி வந்தேன், ஆனால் சுத்தமாக என் செல்ஃபோனில் செட் ஆகலை. இன்னொரு வேறு எதாவது பிளேசஸ் போனாலும் நான் லைவ் தானே உனக்கு நான் ஃபோன் வாங்கி கொடுக்க முடியும். ஆமாம், லைவ் வந்து ஒரு வாட்டி வரணும். வேணாம், நானும் நினச்சிட்டு தான் இருக்கேன். அது சரியாகவே கிளியராக வரமாட்டேங்குது. எல்லாமே உடல் சுகத்தோட ஆரோக்கியமாக உடம்பு மேலே கவனம் இருக்கட்டும். சந்தோஷமாக இருங்க. ஆமாம், எப்பவுமே எது பண்ணாலும் நம்ம உடம்பு முக்கியம். உடம்பு முக்கியம். நான் உடம்புக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன உடம்பு சரியில்லாத நானெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கஷ்டப்படுற நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதுலேயே அம்மா சமைப்பாங்க இப்போ. ஆமாம். ஸோ ஒரு டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லும்போது அதுதான் எங்களுக்கு ஒரு ஹாப்பி. நான் படுக்க வச்சுட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆப்ரேஷன் பண்ணியும் இத்தனை வருஷம் நான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இது கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டா முடிஞ்சிருச்சு. அது பருப்பு கீரை ஒரு தனி வாசனை. ஆமாம், நல்லா இருக்கும்ல. எங்கே வந்து குழம்பா? இது குழம்பு.
கீரை கடைச்சல் தான். புளி போட்டு கடையிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த இது பண்ணுவியே, அதை பண்ணிட்டு இருக்கேன். பருப்பு போட்டு கடைஞ்சா வந்து எப்படி குழம்பு தான் இது. அப்போ பருப்பு கீரை குழம்பு. இது புளி போட்டு கடைஞ்சா நல்லா இருக்காது. சிறுகீரை நல்லா இருக்கும், அரைக்கீரை நல்லா இருக்கும். மற்ற கீரைலாம் வந்து எல்லாமே அப்படியே பருப்பு போட்டே கடைஞ்சி ஒரு தடவை சாப்பிடுவோம். இது கூட வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. பண்ணைக்கீரை, துளசிக்கீரைன்னு சொல்லுவாங்க. தொசலிக்கீரை எல்லாமே கிராமத்தில் அது எல்லாமே கலந்து கலவைக்கிற மாதிரி கடைஞ்சோம்னாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கீரை, சிறுகீரை எல்லாமே. இது ஆனால் புளி தான், இது பருப்பு தான் போட்டு கடையணும். வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சிடணும். பருப்பு கீரை எப்பவுமே எல்லா அரைக்கீரை, சிறுகீரை கூட ஒரு மறுநாள் செய்யலாம். ஒரு நாள் 2 நாள் தாங்கும். இது ஏன்னா வந்து இது தாங்காது, ஒரு மாதிரியாக வந்து அழுகி போயிடும். பாலக்கீரையும் பருப்பு கீரையும் ஒன்று. நல்லா நீங்கள் முதல்ல தாலிமா, எனக்கு பசிக்குது. வீடியோ வேறு ஆன் பண்ணிட்டேன். இதெல்லாம் கற்றுக்கணும். கிளியராக இருக்குது எனக்கு என்னமோ. இதெல்லாம் வந்து கீரை கடையிறது இதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கிறேம்மா. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது எனக்கும் ஒரு வகையில் ஒரு மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் நீ தான் செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். அங்கேருந்து அப்புறம் டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வர்றதில்லை, எடுத்துட்டு தான் வருவேன். பார்ப்போம். ஓகே, நல்லா. ஆனால் இது நல்லா கிளியராக இருக்கும் ஃபோன்னால. இது வந்து ஓப்போவில் கடைஞ்சிச்சு. இப்போ தாளிக்கலாம். வாங்கி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ஆகுது ஃபோன் வாங்கி. என் ஃபோன் வாங்கி ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு என் ஃபோன் வாங்கி. ஆனால் அதுவும் ஓப்போ தான். ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. இதோ இந்த அளவுக்கு இருந்ததுனாலே ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ தாளிக்கலாமா? கடை வச்சு தாளிச்சு அந்த தாளிப்பு மட்டும் போட்டுட்டா போயிடுச்சுல்ல. ஆமாம், அவ்வளோ முடிஞ்சிடுச்சு. பசிக்குது. குழம்பு இருக்கு சாப்பிட சொன்னாக்கா கீரை குழம்பே வேணும்னு இருந்தால் என்ன பண்ணுறோம்? ஆமாம், சுண்டக்காய் குழம்பு நேற்று பண்ணது. அதுவும் நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டதை வந்து டேக் பண்ணி விட்டுருப்பேன், வேணா பார்த்துக்கோங்க. கத்திரிக்காயில் வந்து சுண்டக்காய் போட்ட குழம்பு நேற்று பண்ணது. நேற்று நைட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நேற்று வந்து மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எப்பவுமே சொல்கிறது, அது எப்படி அரைக்கிறது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ஷார்ட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அதையும் டேக் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது வந்து 2 கிலோ போட்டு நாங்கள் வந்து மிளகாத்தூள் அரைச்சோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்புக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 மாதம் 5 மாதம் வர மாதிரி தான் அரைப்பேன் நான். எவ்வளோ வருதோ காலியானா உடனே அரைச்சிக்குவேன். கொஞ்சம் அரை கிலோ தேவைன்னா அரைச்சிக்கிங்க, 1 கிலோ தேவைன்னா கூட. எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்கும்போது நம்ம தனி மிளகாத்தூள், தனி தனியாத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக போடும்போது அந்த திக்னஸ் வராது. பிடிச்சிருந்தா அதை ஒரு தடவை அரைச்சி பார்த்துட்டு குழம்புக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்றுலேருந்து +2 எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. தங்கங்களா நல்லா படிங்க. +2 எக்ஸாம் அதான் நேற்று சொன்னீங்க, நேற்று வீடியோலையும் விஷ் பண்ணீங்க. எல்லாருக்கும் இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா படிங்க. 10th எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் முன்னாடியே சொல்கிறேன், ஆல் த பெஸ்ட். 11ஆம் தேதி 11 ஆரம்பிக்குது தமிழ் எக்ஸாம், புதன்கிழமை. எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். காஞ்ச மிளகாய், வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்தால் போதும். பூண்டு, ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப குறைய இருக்குது. மிளகாய் நெடி தானே செய்யும். கொஞ்சமாக சீரகம் அந்த டைம்.
சும்மா லைட்டாக வாசனை மட்டும். நம்ம இந்த இயர் தொடங்கி அச்சரப்பாக்கம் போடல, வேளாங்கண்ணி போகல, இதெல்லாம் போகணும். போகும்போது அங்கெல்லாம் ஒரு vlog எடுத்து போடுறேன். எதாக இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாருங்கள், விட்டுடாதீங்க என்ன மாதிரி. நான் தான் ஒன்றுமே இல்லை, இது அசால்ட்டாக சின்ன கட்டி தான், ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்குதுன்னதால நமக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் 2020, நமக்கு எதுக்கு இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு அசால்ட்டாக இருந்தேன். அதுவே வந்து 1.5 கிலோ கட்டி ஆயிடுச்சு. 1.5 கிலோ கட்டி தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதுதான் உடம்ப வந்து கவனமாக இருங்க, என்ன மாதிரி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போலாம் எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு. சாப்பிடலாம், ஆனால் எல்லாமே ஒரு லிமிட் தானே. வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது வீட்டு சாப்பாடு மாதிரி வராது. எதுவும் இல்லைன்னா நான் கஞ்சி கூட குடிச்சிடுவேன். அவ்வளோதானே தாளிப்பு. ஆமாம், மஞ்சத்தூள் போடணும். இப்போ தான் லைட்டாக போடணும், உடனே போட்டுறக்கூடாது. நல்லா அது வதங்கின பிறகு போடணும். இந்த டைமில் சின்ன உள்ள வச்சுட்டு இந்த டைமில் போட்டால் போதும். அவ்வளோதான். கீரையும் இங்கே ரெடி. தாளிச்சிடலாம். தாளிச்சது பூண்டு, சீரகம், அது எல்லாமே இந்த வெங்காயம் நல்லா செவுக்க வளர்ந்துருக்கு பாரு, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில கீரைக்கு தான் நம்ம வெங்காயம் போட்டு தாளிக்க மாட்டோம், இதுக்கெல்லாம் வெங்காயம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். தாளிச்சாச்சு. இந்த தாளி போட்ட பிறகு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. அவ்வளோதான். உப்பு கரெக்டாக இருக்கும். கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அரைப்பூ தான் போட்டேன் வேகும்போது. உப்பு இல்லைன்னா உப்பு இப்போ கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சிருச்சா? வீடியோ முடிச்சிடலாமா? அவ்வளோதானே, முடிச்சிடலாமா? கொதிக்கணுமா? இல்லை இல்லை வேண்டாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா பருப்பு கீரை குழம்பு. பருப்பு இது வச்ச குழம்பு. இது கடைச்சல் இல்லை, புளி மாதிரி பண்ணால் தான் அது கடைச்சல். இது வந்து பருப்பு கீரை குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்வீட்டீஸ். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா? டாடா, பை பாய். பாய் செல்லம். பாய்.